Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 373. ஓபன் பண்ணா போன எபிசோட்ல நம்ம லூஃபி ஓரையும் கெக்கோ முரியாவையும் குமுறு கஞ்சி காய்ச்சான்ல. எல்லாருமே ஒரு செகண்ட் வாய பொளந்துட்டாங்க. என்ன சண்டையோட முடிவுல அந்த ஓரம் மட்டை அவனோட பாஸ் முரியாவும் மட்டை முக்குன்னு முக்கி சண்டை போட்ட நம்ம லூஃபியும் மட்டை. அவ்வளவுதான் அங்க இருந்த மொத்த கூட்டமும் லூஃபிய பாராட்டி தள்ளுவாங்க. நீ வேற லெவல்ரா, மாஸ் காட்டிட்டேன்னு. சொல்ல போனா அவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா லூஃபி எப்படி சண்டை போட்டிருப்பானே தெரியலையே. இல்லன்னா கேஸ தான் யூஸ் பண்ணுவோம், வேற வழி இல்லையே. அந்த லோலா பைரட் கூட்டத்துக்கெல்லாம் செம ஹாப்பி, கத்துன்னு கத்துவாங்க. அதுக்கப்புறம் லூஃபிய தூக்கி வச்சு ஏந்தர்றான்னு நமி உசோப்பும் எவ்வளவோ உழுப்பி பாப்பாங்க. அவங்கிட்ட எந்த ஒரு அசைவுமே இல்ல. சுத்தி இருக்க பைரட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவன் அவ்வளவு சண்டை போட்டிருக்கான். இப்ப இந்த இடத்துல வச்சு அவனை எழுப்பிட்டு இருந்தா அது சரிப்பட்டு வராது. ஏன்னா போட்ட சண்டையில அவனோட பாடி கம்ப்ளீட்டா டயர்ட் ஆயிருச்சு. ஒத்தாலு 100 பேர்த்தோட பவரை யூஸ் பண்ணி சண்டை போட்டிருக்கான். இதெல்லாம் சாதாரண விஷயமா? சரி ஓகே, லூஃபி அவனால முடிஞ்சது எல்லாத்தையுமே இப்ப பண்ணிட்டான். இப்ப இவங்க வேலை என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு வேகமா எல்லாரோட ஷேடோவையுமே ரெக்கவர் பண்ணி ஆகணும். அப்பதான் இவங்க சன்ரைஸ் ஆகிறதுக்குள்ள தப்பிக்க முடியும். ஏன்னா இப்ப ஈஸ்ட் சைடு ஸ்கை கொஞ்சம் கொஞ்சமா பிரைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா போதும் கம்ப்ளீட்டா வெளிச்சமாயிரும். அப்புறம் மொத்த வேறும் காலிதான். இப்ப உசோப்புக்கு என்ன டவுட்னா ஷேடோஸ் எல்லாத்தையுமே எப்படி ரெக்கவர் பண்றது, ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்பான். ஏன்னா நம்ம ஆளுகள்ல 4 பேர்த்தோட ஷேடோவை அவன் கட் பண்ணி எடுத்துட்டான். இப்ப திருப்பி அது எல்லாத்தையும் எப்படியாச்சும் கொண்டு வந்தே ஆகணும். அப்பதான் அந்த மேரேஜ் ப்ரொபோசல் லோலா என்ன சொல்லுவா, கண்டிப்பா இது ஒரு பெரிய சோதனை தான். ஆனா லூஃபியோட ஷேடோவை எப்படியாச்சும் அவளுக்கு ரெக்கவர் பண்ணணும் தான் ஆசை. இப்ப மேட்டர் என்னன்னா அந்த முரியா தான் எல்லார் உடம்புல இருந்தும் ஷேடோ எடுத்து அதை செத்து போனவங்க பாடிக்குள்ள செலுத்தி அவங்கள ஜோம்பிஸா மாத்துறான். அப்படி அவன் ஷேடோஸ் எல்லாத்தையுமே புடிச்சு எடுக்கிறதுனால அவன் தான் ரிலீஸும் பண்ணணும். அதுக்கு அவன் பர்சனலா இந்த மாதிரி ஷேடோஸ் எல்லாமே அதோட ஒரிஜினல் மாஸ்டர் கிட்ட போகணும்னு சொன்னாதான் அவங்க ஷேடோஸ் திரும்பி அவங்களுக்கே வரும். இல்லன்னா டன் டனகனகாதான். இப்ப இவங்களுக்கு வேற வழியே இல்ல. அங்க அடி வாங்கி கண்டமாயி கிடக்கிற மொரியாவை தூக்கிட்டு வந்து வாயிலேயே 4 குத்து ஊத்தி அந்த வார்த்தையை சொல்லியே ஆகணும். இல்லன்னா லூஃபி இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டதுக்கு எந்த ஒரு மீனிங்குமே இல்லாம போயிடும். சரி ரைட்டு, வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லும் போது திடீர்னு மேல இருந்து ஒரு பாறை ஒண்ணு வந்து பொத்துன்னு விழுமா. எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. எதுக்கு பாறை விழுந்ததுக்கெல்லாம் இவ்வளவு ஷாக் ஆகுறாங்கன்னு பார்த்தா அங்கதான் பெரிய ட்விஸ்டே. என்னன்னா அந்த ஓர் மறுபடியும் எந்திரிச்சு நின்னுட்டு இருக்கான். அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் சுத்தமா நம்பிக்கையே போச்சு. ஏன்னா இவ்வளவு அடி அடிச்சதுக்கு அப்புறம் அவன் மூவ் பண்ண மாட்டான்னு எல்லாம் நம்பிக்கையோட இருந்தாங்க. இப்ப என்னடான்னா கொலவெறியோட நின்னுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் யாரையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஸ்டார் ஹெட் குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சண்டை போட்டு மட்டையாகி கிடக்குறாங்க. இவங்களுக்கு சண்டை போற அளவுக்கு பவர்ஸ் இல்ல. இவங்களால முடிஞ்சது லூஃபிக்கு அந்த ஷேடோவை கொடுத்து சண்டை போட வச்சது மட்டும்தான். ட்ரம்ப் கார்டே சோழி முடிஞ்சிருச்சு. இனி இவங்களால என்ன பண்ண முடியும்? இதுல என்ன ஒரு கொடுமைன்னா இவ்வளவு சண்டை போட்டு அவன் எந்திரிச்சு நின்னது கூட யாருக்கும் கஷ்டமா இல்ல. ஆனா அவன் எனக்கு சுத்தமா வலிக்கலன்னு சொல்லுவான் பாருங்க. அப்பதான் யாராலையும் தாங்கவே முடியல. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு ஜோம்பிய என்னதான் அட்டாக் பண்ணாலும் அதை ஜெயிக்கவே முடியாதுன்னு. எல்லாருமே கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அவங்க லிமிட்டை ரீச் பண்ணிட்டாங்க. சூரியன் வேற எப்ப வேணாலும் வெளியே வரலாம் அப்படின்னு இனிமேட்டு நம்ம இந்த டார்க்னஸ்ல தான் வாழணுமா, நம்மளுக்கு வேற வழியே இல்லையா அப்படி இப்படின்னு எல்லாம் மண்டைய போட்டு பிச்சுக்குவானுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இங்க வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பா செத்துருவானுங்க. சரி ரைட்டு, இனிமேட்டு இங்க இருக்க வேண்டாம், நேரா அந்த டார்க் ஃபாரஸ்டுக்குள்ள போயிடலான்னு முடிவு பண்ணிடுவானுங்க. ஏன்னா அங்கதான் சூரிய வெளிச்சம் உள்ள என்டர் ஆகாது. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜோரோ மாசா எந்திரிச்சு நிப்பான். எல்லாருமே அலண்டுருவாங்க, என்னடா இவ்வளவு அடி வாங்கி எந்திரிச்சு நிக்கிறானேன்னு. அவன் லூஃபிய பார்த்துட்டு அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல, ஆனா அவன் பாடியில ஏகப்பட்ட டேமேஜ் இருக்குமா. அங்க லோலாலாம் ஆடி போயிருவா. ஏண்டா அந்த பெரிய ஜெயண்ட் கிட்ட அவ்வளவு பெரிய அடிய வாங்கியுமே திருப்பி அவன் கூட சண்டை போறேன்னு வந்து நிக்கிறியே, நீயும் ஜோம்பிஸ மாதிரியே இம்மோர்டலான்னு கேப்பா. அந்த ஓருமே அங்க மிரண்டு போய் தான் லுக் விட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது அவளோட பைரட்ஸ் எல்லாருமே பதறுவானுங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஸ்டார் ஹெட் குரூ மெம்பர்ஸ் தூக்கி கொண்டு வந்து ஓரமா உட்கார வச்சிருப்பாங்க. அவங்க யாருமே அந்த இடத்துல இல்ல. சொல்ல போனா அவங்க எல்லாருமே மயக்கத்துல இருந்தவங்க. என்னாச்சு, யாரையுமே காணும், எல்லாம் ஓடிட்டாங்களா, ஒண்ணுமே புரியலையே, நம்மள இப்படி தனியா கோர்த்து விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி அத்தனை பேருமே நடுங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் லூஃபி அப்படியே கஷ்டப்பட்டு எந்திரிப்பான். என்னடானா இன்னும் சண்டை முடியலையாமா. தம்பி மறுபடியும் சண்டை போட போறியான்னு கேட்டா இன்னும் ஒரு டைம் ட்ரை பண்ண போறேம்மா. அதோட விட்டா பரவாயில்லையே, ரோபின் ரெடியான்னு கேட்பான். அவங்க பின்னாடி ஸ்டைலா நின்னுட்டு இருப்பா. சோ லூஃபி ரோபின் ஹெல்ப் கேட்பான். அவ சண்டைக்கு தயாரு. அந்த டைம் ப்ரூக் கெத்தா வந்து நின்னுட்டு நான் ஏதாச்சும் பண்ணணுமான்னு கேட்பான். அங்க இருந்த அத்தனை பேத்துக்குமே கண்ணெல்லாம் பிதிங்கிடும். பின்ன ஒரு ஸ்கெலிட்டன் மூவ் பண்ணது இல்ல, லூஃபி அவனையும் ரெடியா இருக்க சொல்லுவானா. அந்த டைம் இன்னொரு சவுண்ட், எல்லாருமே சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க பொசிஷன்ல ரெடியா இருங்கன்னு. அது யாருன்னா நம்ம நமி. என்ன இவ்வளவு எந்திரிச்சிட்டாலான்னு பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருப்பா. ஒரு திடீர்னு எந்திரிச்சிட்டான உடனே எல்லாம் பயந்து ஓடிட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா திருப்பி கவுண்டர் அட்டாக் கொடுக்க ரெடியா நின்னுட்டு இருக்காங்களே தான் பயங்கரமான ஷாக்கு. அப்பதான் அத்தனை பேர்த்தையும் அப்படியே லைனா காட்டுறாங்க. இன்னைக்கு இவனுக்கு சங்கு உதாம விடக்கூடாதுன்னு கெத்தா சொல்லுவாங்களா. அதே நேரம் சாப்பரும் சஞ்சியும் சன்ரைஸ் ஆக போது சீக்கிரமா வேலையை பார்க்கணும்னு குடுன்னு ஓடிட்டு இருப்பானுங்க. அதான
இப்பதான்டா பார்த்தேன் என்னடா இவனுங்க மிஸ் ஆகுறானுங்களேன்னு. அதே நேரம் பிராங்கி பயங்கரமா ஏதோ பெரிய வெப்பன் ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு உசோப்பு ஹெல்ப். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டான்னு கேட்டா நீ ஹெல்ப் பண்ணு மத்த நான் பாத்துக்கிறேன்பா. இங்க இந்த பைரட்ஸ் எல்லாம் யோ நீங்க எல்லாம் கிவ் அப் பண்ணவே மாட்டீங்களா, மறுபடியும் சண்டை போடுறீங்களான்னு சொல்லி பதறுவாங்களா. டேய் பயந்தவனுங்க எல்லாம் ஓரமா போய் ஒண்ணுக்கு போங்கடா. என்ன சண்டை இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டை உடையற அளவுக்கு நடக்க போகுது. குறுக்க வந்து சாணி ஆயிராதீங்கன்னு ஜோரோ சொன்ன உடனே நன்றி தலைவரேன்னு சொல்லி அத்தனை பேரும் சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. ரைட் இனிமேட் எதுக்கு வெயிட் பண்ணும், ஏன்னா சூரியன் வரப்போகுது, சீக்கிரமா சண்டை ஆரம்பிக்க வேண்டியதானே. ரோபின் மேன்ஷன்ல அடுக்கடுக்கா அவளோட கால் அப்படியே அடுக்கி வைப்பா ஏதோ படிக்கட்டுங்க மாதிரி. ப்ரூக் என்ன பண்ணுவான், லூஃபியை தூக்கிக்கிட்டு வேகமா மேல ஏறி ஓடுவான். எங்கடா போறீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க ஓர சுத்தி திடீர்னு ஏகப்பட்ட கிளவுட்ஸ்ங்க ஃபார்ம் ஆகும். ஏன்னா அது திடீர்னு ஸ்மோக் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, என்னவா இருக்கும்னு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பானா. அந்த வேலையை பண்ணது நம்ம நம்பி தம்புடு ஒன்னும் பதறாத அதுல மழை தான் பெய்ய போகுதுன்னு சொல்லி அவளோட ரெயின் டெம்போவை யூஸ் பண்ணுவா. ஓர சுத்தி ஃபுல்லா மழை பெய்யும், அதுவும் பயங்கர போர்ஸா. இங்க இவங்க எல்லாம் பாத்துட்டு என்ன அந்த ஓர்பையில குளிப்பாட்டிட்டு இருக்காங்க, அடுத்து என்ன தொடச்சு விட்டுட்டு பவுடர் போடுவாங்களான்னு ஒரே ஆர்வம். இங்க உசோப்பும் பிராங்கியும் ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆரம்பிச்ச வேலையை அவனுக்கு முடிச்சிட்டானுங்க. இங்க நம்பி நல்லா மழைய பெய்ய வச்சால அவனும் ஃபுல்லா நனைஞ்சிட்டான். கீழே ஃபுல்லா தண்ணி, அவனால ஒழுங்கா நிக்க கூட முடியல. அந்த டைம் பிராங்கி செவுத்த உடைச்சு விட்டு உசோப்பு வேலைய பாடுறான்பா. அவன் அங்க வேகமா லிவரை போட்டு சுத்திட்டு இருப்பான். அவனால முடியல, பட் இருந்தாலுமே பிரஷர் அதிகமா கொடுக்கணும்னு சொல்லி ரொம்பவும் கஷ்டப்பட்டு சுத்துவான். இது என்னன்னா ஒரு சூப்பர் கோல்டு கேனான் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஃப்ரீசர்ல கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால பவர் அதிகமா இருக்கும். அட்டாக்னு சொல்லி அதை ஓபன் பண்ணி விடுவான். உள்ள இருந்து ரொம்ப கூலான ஏர் வந்த உடனே கீழே நமி வர வச்ச ரெயின்ல தனியா இருந்துச்சுல்ல அது எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி ஓரால நகர முடியல, அப்படியே முக்கிட்டு இறப்பான். இவங்க எல்லாம் பார்த்துட்டு வா வாரே வா தெரிக்க உராயிலேன்னு பாராட்டி தள்ளுவாங்க. இங்க சஞ்சு இப்ப இது என்னோட டர்ன்ரா நான் வேலையை காட்டுறேன்னு அங்க இருக்கிற பெரிய சங்கிலிய ஒரு உதப்பான். அப்படியே சுத்திட்டு வந்து ஓர் மேல டங்குன்னு அடிச்சு அப்படியே லாக் பண்ணிரும். அது ரெட்டரோட செயின் தான். சோ பக்காவா அதை வச்சு ஒரு சைடு லாக் பண்ணிட்டாங்களா. அப்படியே அந்த த்ரில்லர் பார்க்கோட டாப்ல காட்டுறாங்க. அங்கதான் ப்ரூக் லூஃபியை தூக்கிட்டு போயிருப்பான். இப்ப என்னன்னா லூஃபிய ப்ரூக்கு மேல இருந்து தூக்கி போடணும். ஏ நிஜமாவே போட்டுருவோண்டா உனக்கு ஓகேவான்னு கேட்டா நல்லா ரப்பர் மேன்ரா போடுடா வெண்ண லேட் பண்ண சொன்ன உடனே சரி ரைட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வா பல்லுகள் எல்லாம் பேத்துக்காதுன்னு சொல்லிட்டு ஓங்கி வீசுவானா. அவ்வளவுதான் நம்மால மேல இருந்து சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு வருவான். வரும்போதே கைய பலூன் மாதிரி ஊதி பெரிய சைஸ்ல தான் கொண்டு வருவான். ஏன்னா அடி நல்லா நச்சுன்னு விழணும்ல. அந்த டைம் ஓர் நம்ம லூஃபி வரத நோட் பண்ணிடுவான். இத பார்த்த சாப்பர் என்ன பண்ணிடுவான், ஜோரோ கிட்ட ஓரோட வயித்துல அட்டாக் பண்ண சொல்லுவானா. அவன் அவனோட 3 ஸ்வாட் ஸ்டைல யூஸ் பண்ணி 3000 வேர்ல்ட்ஸ்னு சொல்லி ஒரு வெட்டு, ஐ மீன் கண்ணா பின்னான்னு வெட்டு, அந்த ஓரோட வாயில இருந்து ரத்தம் தெரிக்கும். எல்லா அட்டாக்குமே பக்காவா போயிட்டு இருக்குதா. அப்ப நம்ம செஞ்சு அந்த ரெட்டரை ஆன் பண்ணி விடுவானா. அந்த சங்கிலி பின்னாடி இழுக்க ஆரம்பிச்சிடும். எதுக்குன்னா அவனை பெர்ஃபெக்ட்டா ஸ்டேட் பண்றதுக்காக. அப்பதான் அடி சும்மா நச்சுன்னு இறங்கும். ஒரு ஹியூமனோட ஸ்பைன் நார்மலா எஸ் மாதிரி ஷேப்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது எவ்வளவு அட்டாக் பண்ணாலுமே அது வேவ் பேட்டர்ன்ல இருக்கறனால அப்படிகா இப்படிகான்னு பெண்ட் ஆகி எப்படியோ சமாளிச்சுக்கும். ஆனா ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு அடிச்சானுங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அதோட ஃபோர்ஸை தாங்க முடியாது. ஏன்னா மொத்த ஃபோர்ஸுமே எல்லா எலும்புலயுமே இறங்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா டேமேஜ் வேற லெவல்ல இருக்கும். இப்ப லூஃபி அப்படி ஒரு அடியை தான் அடிக்க போறான். எல்லாம் கமான் லூஃபி உன்னால முடியும்னு பயங்கரமா உசுப்பேத்தி விடுவாங்க. உடனே அவனும் இந்தா வாங்கிக்கடா எக்ஸ்ட்ரா லார்ஜ் பசூக்கான்னு சொல்லி கத்திட்டே வருவான். உடனே ஒரு இந்த அட்டாக் எல்லாம் நான் சமாளிப்பேன்னு அவனும் பசூக்கா அட்டாக் எடுக்கிறதுக்காக கையை எடுப்பானா. கையை வேலை செய்யாது ஒழுங்கா. ஏன்னா இவ்வளவு நேரம் அவனுக்கு வேலை செஞ்சதே அந்த மொரியாவால தான். இப்ப அவனை தான் மட்ட பண்ணி வச்சிருக்காங்களே. சோ இந்த டைம்ல தான் லூஃபி அவனோட பவரை காமிச்சே ஆகணும். ஏன்னா இது அவனோட ஷாடோ. விடாத லூஃபின்னு பயங்கர சப்போர்ட். அது மட்டுமா இந்த லோலாவோட பைரட்ஸ் எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லாம இருந்தாங்க. ஆனா கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி ஓரையே லாக் பண்ண உடனே கமான் லூஃபி விடாதன்னு வேற லெவல்ல பயங்கரமா சப்போர்ட் பண்ணி கத்துவாங்க. சோ மொத்த டீமுமே இப்ப லூஃபியோட அட்டாக்க நம்பி தான் நின்னுட்டு இருப்பாங்களா. வந்தவன் பசூக்கான்னு சொல்லி ஓங்கி வாயிலேயே ஒரு அடி. கொக்கா மக்கா பல்லுகள் எல்லாம் உடஞ்சு மூஞ்செல்லாம் சப்பி அவனோட முதுகெலும்பெல்லாம் அப்படியே சல்லியா நொறுங்கி ரத்தம் தெரிய அப்படியே பேனு விழுவான். சுத்தி இருக்க அத்தனை பேரும் அசந்து வாய பொழந்துருவாங்க. டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா லூஃபி வேற லெவல்ல மாஸ் காட்டிட்டான்ல. அப்ப அந்த ஓர் கொஞ்சம் கொஞ்சமா கீழே அப்படியே சரிவான். இங்க இவங்க எல்லாம் கமான் எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது பொத்துன்னு விழுவானா. அவ்வளவுதான் ஐயா அவன் ஜாதிச்சிட்டான்னு சொல்லி சந்தோஷமா காத்துறதோட நம்ம லூஃபிய காட்டுறாங்க. அப்படியே புலம்பிக்கிட்டே படுத்திருக்கான். ஓரோட நிலைமை ரொம்ப மோசம். போன டைம் ஆச்சு எந்திரிச்சு வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி தெரிஞ்சது. ஆனா அந்த டைம் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. சுத்தி இருக்கிற சோம்பிஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த அளவுக்கு ஒரு சோம்பி அடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவனால எந்திரிக்க முடியாது, அந்த ஓர் தோத்துட்டான்னு கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. அப்படின்னா த்ரில்லர் பார்க்கோட நிலைமை இனி என்ன, அரோகரா தான். இது எல்லாத்தையுமே அந்த சின்ரி புள்ளையும் மேல இருந்து பாத்துட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த லோலா பார்த்துட்டு சந்தோஷப்படுவா. அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, அவங்க சாதிச்சிட்டாங்கன்னு. அப்ப அங்க வந்த ஹில்டன் ஓர பார்த்துட்டு நம்ம அவசரப்பட்டு ஒரு டேஞ்சரான க்ரூ மெம்பர்ஸை இன்வைட் பண்ணிட்டோம், இப்ப அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்குன்னு புலம்பி தள்ளுவான். அவங்களுக்கு பீதி என்னன்னா அவங்க மாஸ்டருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. ஓருக்கே இந்த நிலைமைன்னா அவன் மாஸ்டர் மட்டும் இப்ப எந்த நிலைமையில இருப்பான். இங்க இந்த பைரட்ஸ் கூட்டத்துக்கு செம ஹாப்பி. எல்லாம் கத்துன்னு பயங்கரமா கத்திட்டு நடப்பாங்க. ஏன்னா இவங்க நினைச்ச மாதிரியே லூஃபியோட டீம் ஓர ஜெயிச்சிருச்சு.
இல்ல, நீங்க தான் பெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்கள புகழ்ந்து தள்ளுவாங்க. உங்க மேல வச்ச நம்பிக்கை வீணாகல ஸ்டார் ஹேட்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆவாங்க. என்னடான்னு பார்த்தா பையன் அவனோட ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால, அதனால அவன் பாடி கம்ப்ளீட்டா சுருங்கி போச்சு. சின்ன பையன் மாதிரி அப்படியே சப்பி போய் கிடப்பானா. ஆமா நீ யாரா, எங்க ஸ்டார் ஹேட் எங்க, ஏதோ குழந்தை புள்ள எல்லாம் இங்க கிடக்குதுன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க ஓர காட்டுறாங்க, ரத்த கிளறியோட பேன்னு கிடப்பான். இப்ப என்னன்னா அவனுக்கு கான்சியஸ் கம்ப்ளீட்டா போகல. என்னதான் அவனுக்கு வழியே இல்லனாலும் அவனால அவனோட பாடியை மூவ் பண்ண முடியாமா. சோ கையை தூக்கி தூக்கி பாப்பான், சுத்தமா முடியல. சாப்பர்லாம் அசந்து போய் பாப்பான். ஏன்னா இவ்வளவு எலும்ப உடைச்சதுக்கு அப்புறமே அவன் இன்னுமே எந்திரிக்க முக்கிட்டு இருக்கான்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், இவனோட உசுருக்கும் உடம்புக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ வெளிச்சம் வருதே, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணணுமேனு பதறுவான். இங்க சஞ்சிக்கெல்லாம் பயங்கரமா மூச்சு வாங்கும். ஜோரோ அவன் தலையில கட்டி இருந்த ஸ்கார்ஃபே கழட்டிடுவான். ஏன்னா தலைவர் சண்டைனா மட்டும்தான் ஸ்கார்ஃபா மாட்டுவாரு. இங்க ப்ரூக்குக்கு அந்த வெளிச்சத்தை பார்க்கும் போதே பயங்கரமா நடுங்குது. இவ்வளவு நாளா வெளிச்சத்துக்கு பயந்து இருட்டுல தானே வாழ்ந்துட்டு இருந்தான். இப்ப புதுசா பார்க்கும் போது அவ்வளவு பீதி. இங்க எல்லாத்துக்கும் சாதிச்சிட்டோம்னு ரொம்ப சந்தோஷம். அடிச்சு காலி பண்ணி என்ன பிரயோஜனம், ஷாடோஸ் இன்னுமே ரிட்டர்ன் வரல. சோ உசோப்பு தொண்டைகளே ஏத்துவான். ஏன்டா என்ஜாய் பண்ற நேரமாடா இது, முட்டா பல்லாம் சட்டு புட்டுன்னு அவங்க ஷாடோஸை திருப்பி எடுக்கிற வழியா பாருங்க. இல்லன்னா நம்ம எல்லாருமே சூரியன்ல டோஸ்ட் ஆயிருவோம். வேஸ்டா போனவனுங்களா வேலையா பாருங்க. என்ன லோலா கொல்லா காண்டாயி அந்த கெக்கோ முரியாவை தூக்கி போட்டு தோவன்னு துவங்க நம்ம ஷாடோவை தர்ற வரைக்கும் விடவே விடாதீங்கப்பா. ஏன்னா சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்குது. அந்த டைமுங்கும் போது அந்த முரியா பையன் எந்திரிச்சிருவான். அவனை பார்த்த உடனே அத்தனை பேத்துக்குமே அள்ளு விடும், என்ன இவன் எந்திரிச்சிட்டானான்னு. இங்க இவங்களுக்கு அள்ளு விடும். ஆனா ஜோம்பிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம தலைவருக்கு ஒன்னும் ஆகல, எந்திரிச்சிட்டாரு, வந்துட்டாரு, ஆடிட்டாரு, போயிட்டாருன்னு. அவன் எந்திரிச்ச நிக்க கூட இல்ல, அதுக்குள்ள இவ்வளவு பில்டப்பாடா. அவங்க கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி எந்திரிப்பான். உடனே எல்லாத்துக்கும் பீதி ஆயிரும். ஆனா லோலா தான் பயங்கரமா மிரட்டுவா. இங்க பார் ஸ்டார் ஹேட் கிட்ட மறுபடியும் நீ கண்ட மேனிக்கு அடி வாங்கணும்னா சொல்லு, நாங்களே வாங்கி தரோம். அப்படி அடி எதுவும் வேண்டானா எங்க ஷாடோஸ் எல்லாம் ஒழுங்கா ரிட்டர்ன் பண்ணிரு, இல்லன்னா உனக்கு சங்கு கன்ஃபார்ம் பாயிலா. அவன் இருந்துகிட்டு இது என்ன ஸ்கூல் பசங்க சண்டை நினைச்சுக்கிட்டீங்களா, ஒரு நிஜமான பைரட்டுக்கு சாவுங்கிறது சாம்பார் சாதம் சாப்பிடுற மாதிரி. எனக்கு இப்பதான் தெரியுது ஸ்டார் ஹேட்டுக்கு எப்படி இவ்வளவு பவர் வந்துச்சுன்னு. காட்டுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நாய்ங்க நீங்க பார்த்து விட்ட வேலையினால அவன் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டான். சொல்ல போனா என் ஷாடோவை எனக்கு எதிராவே நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்னு பயங்கர டெரரா சொல்லுவானா. உடனே லோலா காண்டாயி ஒழுங்கா எங்க ஷாடோஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துரு, இல்லன்னா நீ செத்துருவேன்னு எவ்வளவோ சொல்லுவா. ஆனா அவன் கேட்கவே மாட்டான். நம்ம லூஃபிய மாட்டிட்டு இருப்பான். டே ஸ்டார் ஹேட், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட த்ரில்லர் பார்க்கையே இப்படி அட்டாக் பண்ணுவேன், உன்னை சும்மா விட மாட்டேன்டாம்பா. லூஃபி தம்மா கூண்டு இருந்துகிட்டு அவன் ஒரு சைடு கத்துவான். நீ தாண்டா எங்க கிட்ட மூவ் பண்ணிட்டு இருந்த வாக்கால் வாயா, நாங்களா உன்னை தேடி வந்தோம், நீ தானே வர வச்ச. ஒழுங்க மரியாதையா சூரியன் வரவுக்குள்ள எங்க ஷாடோஸ் எல்லாம் கொடுத்துரு, இல்லன்னா வாங்கி கட்டிக்குவேன்னு சொல்லி கத்துவானா. உடனே கெக்கோ மரியா பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு, இங்க பாருக்கண்ணா, இப்போ உனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு இதே மாதிரி நீ ஜேர்னியை கண்டினியூ பண்ணினா கண்டிப்பா பாதி வழியில செத்துடுவே. நியூ வேர்ல்ட ஃபேஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் உன் உடம்புல தெம்பு இல்ல. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு டீசென்டான குருவை வச்சிருக்கன்னு. இதுக்கப்புறம் நீ மீட் பண்ண போற ஆளெல்லாம் மொரட்டு பீசுங்க, முட்டா பீசுங்க. கண்டிப்பா நீ அவங்க கிட்ட எல்லாம் மோதி ஜெயிக்க முடியாது, தோத்துருவே. அது ஏன்னு உனக்கு தெரியுமான்னு கதையா சொல்ல ஆரம்பிப்பான். உடனே சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் லூஃபியை கூட்டு கத்திட்டு இறப்பானுங்க. ஏன்னா இவன் பேசியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே இவனுங்க மாத்தி மாத்தி பில்டப் பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா சூரியன் வந்து இவங்க எல்லாத்தையுமே காத்தோட காத்தா கரைச்சிரும். பார்த்தா ஸ்கை இன்னும் பிரைட் ஆகிட்டே போகுது. ஷாடோவை ரிட்டர்ன் கொண்டு வந்தே ஆகணும், ஏதாச்சும் பண்ணும்பாங்க. அங்க கெக்கோ மரியா நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சு கிழிச்சிட்டீங்கன்னு கேட்டா அவன் ஏன் ஃபேமஸ் இல்லாத நம்மாலு கிட்ட தோத்தான்னு கண்டுபிடிச்சிட்டானாமா. அதாவது இப்ப நம்மாலு கூட எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணி சண்டை போட்டாங்கல்ல, ஆனா இவங்கிட்ட இவனோட குரு இல்ல. ஏன்னா அவங்க எல்லாருமே உயிரோட இருக்காங்க. இந்த ஜோம்பிஸ வச்சுக்கிட்டு இவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் இவனுக்கு தோக்கறதுக்கு எதுவுமே இல்லையே. ஜோம்பிஸ் எல்லாருமே இம்மோர்டல். ஆனா என்னதான் அன்லிமிட்டட் சோல்ஜர்ஸா இருந்தாலும் அவங்கள மத்தவங்களால பியூரிஃபை பண்ண முடியும். இப்போ இவன் கிங் ஆஃப் த பைரட்டா மாறணும்னா இவன் தானே இறங்கி சண்டை போட்டாகணும். அதுக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும்னு கருப்பு கலர்ல அப்படியே கயிறு மாதிரி என்னத்தையும் அனுப்பி விடுவான். அது நம்மளுக்கு எல்லாத்தையுமே தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கும். என்ன பண்றான் இவன் ஒன்னும் புரியல. எல்லாம் பார்த்துட்டு பதறுவாங்க. அந்த கருப்பு கலர்ல போற ஷேடோ என்ன ஆகும், அங்க சுத்தி இருக்காங்களே ஜோம்பிஸுங்க, அவங்க எல்லாத்தையும் போய் லபக்குன்னு புடிச்சு அவங்க உடம்புல இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருப்பானே ஷேடோஸ், அது எல்லாத்தையுமே திருப்பி இவனுக்கே உறிஞ்செடுக்கும். இவனை பொறுத்த வரைக்கும் இந்த த்ரில்லர் பார்க்கு தான் இவனுக்கு பவரே. என்னோட ஆஸ்கார்டுன்னு சொல்லி பயங்கரமா கத்துவான். இங்க ஜோம்பிஸ் எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க ஷேடோஸ் எல்லாத்தையும் தான் பைப்பு போட்டு இழுத்துட்டு இருக்கானே. சோ இப்படி த்ரில்லர் பார்க்ல இருக்க மொத்த ஷேடோஸையுமே இவன் அப்படியே கனெக்ட் பண்ணி உடம்புல ஏத்திட்டே போறான். லூஃபி வெறும் 100 ஷேடோ இருக்கும் போதே அந்த காட்டுனா 200 300 400 500ன்னு ஒருத்தர் விடாம எல்லாரோட ஷேடோவுமே இழுத்துட்டு இருப்பான். எல்லாம் பார்த்துட்டு அலன்றுவாங்க. ஆஹா பயங்கர பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்கானேன்னு. ஷேடோவோட கவுண்ட் ஏறிக்கிட்டே போகும். 600 700 800ன்னு ஆளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொட்டப்பா பல்கா மாறிட்டே வருவானா. ஆல்ரெடி பீதியில இருந்த நம்ம ஆளுக்கு பேதி ஆயிரும். ஏன்னா இப்ப அந்த ஓர் மாதிரி பெரிய சைஸ் மலமாடா மாறி பயங்கரமா கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டே கார்டு போட்டு முடிக்கிறாங்க.